ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் செம்ம என்டர்டைன்மெண்ட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சு நவுத்துறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம தங்கமயில் ரகசியமாக வந்து அவங்க அம்மாட்ட விஷயத்த சொல்லிகிட்டே இருக்க டைமில் திடீர்னு திரும்பி பார்க்குது, இருட்டில் பேய் அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கத்திக்கிறாங்க. ஒரு பேய் இன்னொரு பேயை பார்த்து அப்படியே பயந்துருச்சான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பேய்க்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாரும் மொத்த குடும்பம் கிளம்பி வர கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லைங்க, நம்ம பழனி சார் வந்து தங்கமயிலை பார்த்து பயப்பட, தங்கமயில் பழனியை பார்த்து பயப்பட, ரெண்டு பேரும் அடித்த கூத்து இருக்கே, எல்லாரும் நிம்மதியும் கெடுக்குறீங்களே போங்க அங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் விடியுதுங்க. விடிஞ்ச உடனே செம்ம டோஸ். யாருக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம செந்திலுக்கு தான். ஆஹா, இவள்கிட்ட மாட்டாம ஓடிடணும்னு நினைக்கிறாங்க. கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு இவன் வந்து படுத்து தூங்குறான், இதெல்லாம் நியாயமானு சொல்லி கேளுன்னு சொல்லி நாட்டாமைக்கு கதிரை கூப்பிட்டாங்க. கடைசியில் என்னன்னா இப்படி பண்ணிட்டீங்களே, டே காலை வராதரா நீயும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் மொத்த குடும்பம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்க நம்ம பாண்டியன் வந்துட்டாங்க. அடுத்தவங்க நிம்மதியை கெடுக்கிறதுக்குனே இந்த பாண்டியன் நினைறீங்க. உள்ளே வந்துட்டு நின்றுட்டு இவர் என்ன சொல்கிறாரு, டிக்கெட் புக் பண்ணியாச்சான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. அதாவது இவர் வந்து புருஷன் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படித்தே ஒன்றுமே, அதுக்காக இவங்க இருந்துட்டு இங்கிலீஷ் பேப்பர் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இருந்துட்டு வாங்கி தர முடியாதுங்கிறாரு. இதெல்லாம் ஒன்றும் மாமா செலவு பண்ண வேணாம், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காசுக்காக நான் பார்க்கலாமா, வேணாம் அப்படிங்கிறாங்க. ஐயோ, நீயும் வாங்க மாட்டேன், என்னையும் வாங்க விட மாட்டேன், என்னையா நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. இதை விட கொடூரம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அது மட்டும் இல்லைங்க, வீட்டில் எது நடந்தாலும் உன்னால தான் அவனா மீனாவை திட்ட ஆரம்பிச்சிடறாருன்னு சொல்லிட்டு செந்தில் உட்காந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ண கையோட சரவணன் முன்னாடி எல்லாரும் முன்னாடி புலம்புறாங்க. மீனா பாவம், மீனாவுக்கு நடக்கிற கஷ்டம் யாருக்குமே நடக்காது, மீனாவை ஏன் இவ்வளோ இலக்காரமாக பார்க்குறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உண்மைதாங்க, நம்ம பாண்டியன் மீனாவை மட்டும் இல்லை எல்லாரையும் மட்டமாக தான் நடத்துறாரு. அவரு உயர்வாக நடத்துகிற ஒரே மனுஷன் நம்ம தங்கமயில் மட்டும்தான். தங்கமயிலை பற்றி உண்மை தெரிஞ்சதுன்னா தாறுமாறாக கிழிஞ்சு தொங்கும்பா உன் நிலைமை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்